பைசன் படத்துல பிடி மாஸ்டர் ரோல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலா இருக்கும். அதுல வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் உள்ள பசங்களை வந்து அந்த பிடி மாஸ்டர் வந்து அவன் என்ன காஸ்ட் என்ன ரிலிஜியன் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாரு. அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை தான் பண்ணி கொடுப்பாரு. குறிப்பாக வந்து ஜோனல் லெவலோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலோ ஸ்டேட் லெவலில் கொண்டு போகணும்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு உணவாக இருக்கட்டும், தங்கும் விடுதிகளாக இருக்கட்டும், அவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவங்க தான் நிறைய பிடி மாஸ்டருங்க. எங்கள் கூடவும் எங்கள் ஊர்லேயும் ஒருத்தர் இருக்காரு, ஞானகுமார்னு ஒருத்தர். அவரை பற்றி நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர் நிறைய வந்து ட்ரைப் பீப்புள் அவங்கள வந்து அடாப்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, பண்டிகை நாட்களில் அவங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணுறாரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பிடி மாஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் வந்து கண்டிப்பாக ஹீரோவை தெரிவாங்க. ஸ்கூலில் மற்ற எல்லாருமே சப்ஜெக்ட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ணல, படிக்கலை, மார்க் வாங்கலாம் சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஆனால் பிடி பீரியட் அப்படிங்கிறது நல்லா விளையாடுது, நம்மளுடைய திறமையை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை தான் பிடி மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு சொந்த அண்ணன் தம்பியோ அல்லது வந்து நம்ம நெருங்கிய நண்பனுக்கு என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியெல்லாம் தன்னுடைய மாணவனுக்கு பண்ணி அவனை ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போய் வரதுல பிடி மாஸ்டர்ஸுடைய ரோல் இருக்கும். அவர் இந்த படத்தை வந்து பிடி மாஸ்டர்ஸ் கூட டெடிகேட் பண்ணலாம், மாரி செல்வராஜ் பைசன் படத்தை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்.